இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மது மேலதிக அதிகாரிகள் மற்றும் எஸ்எஸ்பி மன்னர் அவர்கள், அதேபோன்று திருக்கேஸ்வரம் ஆலயத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற மது பிரதம உள்ள கணக்காளர் மற்றும் பிரதேச செயலாளர் அந்த திரைப்படங்களிலிருந்து வருகை வந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள், தலைவர்கள் மற்றும் இராணுவத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை, அதேபோன்று தனியார் போக்குவரத்து சபையிலிருந்து வருகை வந்திருக்கின்ற பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நமது மன்னார் திருக்கேஸ்வரம் உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்றவர்களால் பாடப்பெற்ற ஒரு திருத்தலமாக காணப்படுகிறது. அதிலே திருக்கேஸ்வரத்திலே மிகவும் முக்கியமாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக மகா சிவராத்திரி பெருவிழா அமைவது வழக்கம். எனவே நாங்கள் அந்த திருவிழாவினை எல்லா திணைக்களங்களின் தலைவர்களுடன் இணைந்து சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது. அங்கே வருகின்ற அடியவர்களுக்கு, பக்தர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறார்கள். ஏற்படுற அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். எனவே அப்படியான அந்த நிலைமையை தவிர்த்து சகல வசதிகளையும் மக்களுக்கு விதமான அச்சம் இல்லாமல் கொண்டு நாங்கள் ஊராக எங்கள் ஆலயத்தின் திருக்கேஸ்வரம் ஆலயத்தின் பரிபாலன் சபையின் தலைவர் அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற மேலதிக அதிபர் எஸ்எஸ்பி அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள், அது சம்பந்தமாக எங்களுடைய இந்த விழா சம்பந்தமாக பங்கெடுக்கின்ற திணைக்கள அதிகாரிகளே, இங்கே வருகின்ற மற்றும் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகா சிவராத்திரியானது இலங்கையிலே திருக்கேஸ்வர ஆலயத்தில் தான் மிக சிறப்பாகவும் அது ஒரு முழுமையான ஒரு மகா சிவராத்திரி விழாவாகவும் இருக்கின்றது. இதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், அன்றைய தினம் இரவு முழுவதும் நித்திரை முடித்து அந்த பாலாவை தீர்த்தத்திலே தீர்த்தக்கணியிலே இருந்து பாலாவை தீர்த்தத்தை எடுத்து சென்று அங்கே உள்ள சிவனுக்கு ஊட்டி தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள். இப்படியான இந்த விழாவிலே எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சில வேளை உருவாகின்றது. மக்கள் அதிகமாக கூடுற இடத்திலே சில கடவு மற்றும்படி வேறு விடயங்களும் இருக்கின்றது. எங்களுக்கு காவல்துறையினர் அதில் முக்கிய பங்கெடுத்து எங்களுக்கு அந்த உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மற்ற போக்குவரத்து அது சம்பந்தமாக நாங்கள் இங்கே கூடுதலாக விரிவாக கழிக்கலாம் நினைக்கின்றேன். இந்த முறை எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான காலமோ நேரமோ தெரியவில்லை. மழை காரணமாக அநேக இடங்களிலே வெள்ளமும் சீரமாக இருக்கின்றது. இவையெல்லாம் கவனத்தில் எடுத்து நாங்கள் எப்படி இந்த விழாவை நல்ல முறையிலே சிறப்பாக கொண்டாடலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்கு ஆராயலாம். வீதியும் போக்குவரத்து தான் நாங்கள் முதல் பார்க்க வேணும். அந்த வீதிகளை பொறுத்தவரையில் ஆடியே 2 பேர்ட்டையும் உங்கள்கிட்ட வீதியெல்லாம் நல்ல நிலைமை நான் இருக்கு திருக்கேஸ்வரத்துக்கு வந்து எல்லாம் அவங்க ஆடியின் ரோட் பிரிச்சுட்டாங்க. உங்கள்கிட்ட நல்ல அந்த ஏரியாவில் உள்ள ரோட்டை விட நல்ல நிலைமையில்
இருக்குது. என்ன பிரதேச சபைக்கு தான் அந்த பார்த்தா இவரோட கிளம்பியாச்சும் அந்த ரோட்டுகள் காட்டுதான் அந்த சுற்றாடல் செய்யப்பட்டிருக்கு. அதுல கோயில் நிர்வாகத்தில் போது அது சரியா இருந்தா இப்ப இடம் முக்கியமா வீதி சரியா இருந்தா தான் எல்லா ஏற்பாடுகளும் இலவாக இருக்கும். அந்த இதுகள் அந்த ரோட்டு வீதி இல்லாமல் போகக்கூடாது, சைக்கிளுக்கு போகிறோம், விளாசி போகிறோம், அப்படிக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்னும் இருக்கு. நாங்கள் இந்த நேரம் பிரதேச சிஎல்ஜி இந்த அவைகள் உண்மையில நன்றி செலுத்தோம். உடனே நிச்சயமாக சரித்த கொடுத்த உடனேயே விசேட நிறைவு செய்தமைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு அது இல்லை என்னன்னா பொதுமக்கள் அது வசதியாக செய்யப்படும். வீதிகள் வந்து நாங்கள் சிறப்பாக நினைச்சு வர மாட்டோம். நம்ம இந்த வீதியில அதில் முடி போட்ட டிப்ஸ் எல்லாம் கடந்து கல்லையை குத்தி கொண்டு இருக்கு. கல்லையை குத்துறது இந்த முறை வர்றவர்கள் பார்வையோட அந்த பக்கத்துக்கு கேட்டது ஏதாவது தாரையோ நம்ம கோலாத்தை போட்டு மணலை போட்டு விட்டா அந்த காலையில குத்தாமல் வரலாம். இதில் இடம் இல்லை. ரோட்டு கரையில தான் அடிக்கடி பார்க் பண்ண നിങ്ങളൊക്കെ അമ്മ എന്റെ മൂലം ഈ അവരൊക്കെ അമ്മ அனுப்பி கடல்ல சுண்டல் கொண்டு தீருவாங்க. அவங்க லாஸ்ட் நைட்லாம் வர்றாங்க. லாஸ்ட் போன ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து அவங்க எப்படி தொப்பியோ அல்லது எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. மாதிரி அந்த சுண்டல்களை மூடி பொறுத்தி யூஸ் பண்ணுற எதுவும் இல்லை. நாங்களும் பிடிச்சி அவங்கள கேஸும் ஃபைல் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணணும் அல்லது அவங்களுக்கான ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸை கொடுத்து எங்களை மீட் பண்ணி அவங்க இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வர்றாங்க. உங்களுக்கு 14 அவங்க கடையை வரமாட்டாங்க. 15 ஈவினிங் தான் அவங்க வர்றாங்க. 20 நேரத்தில் வந்து இந்த கணக்குகள் ஒன்று உங்களுக்கும் தெரியாம செய்யறாங்களோ தெரியாம இல்லை. அந்த பக்கம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சைடும் கொஞ்சம் போலீஸ் வந்து போற அந்த மாதிரி இருந்தா நல்லா அண்ணாமரத்துக்கு பின்னோட்டு இருக்கலாம். அந்த ஸ்கவுட்ஸும் சின்ன படிதான் சார். எங்கிட்ட ஸ்கவுட் படிக்கும் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க போய் பார்க்கத்தான் இருக்கும். மற்றபடி பின்னுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் இல்லை சார். மற்றது அந்த கோயிலுக்கு கூட கொண்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கும் கோயில் வளாகத்தை இல்ல இந்த முறை எந்த இடத்தை இந்த கோப்ரா லைன் அது நாங்கள் 30 லைன் கொடுத்துட்டு பேமெண்ட் ஊட்டுறதுக்கு நான் படத்தில் அவங்கள்ட்ட பெரிய 5 மோட்டர் இருக்கு, ஒரு 4 கிளீன் பண்ணி வடிவா நீட்டா வச்சிருக்கோம். மற்றது இரண்டா சரி இல்லை, நான் மீனதி வந்து இல்லைண்டா நான் மடு அவரோட முறையிலும் அவரோட கதைச்சு எடுக்கிறேன். இன்னும் ஒரு 4 பேரை கேட்போம். என்ன முதல்ல தாக்குதல் உள்ளாக்குனா நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதில் மன்னார் மாவட்டத்திலே தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாக காணப்படுகின்ற திருக்கேதீஸ்வரத்திலே இந்த வருட மகா சிவராத்திரி வருகின்ற மாசி மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. எனவே அந்த திருவிழாவினை ஒட்டி அதனை சிறப்பான முறையிலே நடாத்துவதற்கும் அந்த ஆலயத்துக்கு வருகை தருகின்ற பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளையும் மற்றும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தும் முகமாக சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் உள்ளடக்கிய வகையிலே இன்றைய தினம் விசேட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே வருகின்ற அந்த பொதுமக்கள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், சுகாதாரம் மற்றும் மின்சார நீர் விநியோகங்கள்
மற்றும் வருகின்ற அடியவர்களுக்கான உணவு விநியோகங்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் அங்கே முக்கியமான ஒரு மகா சிவராத்திரி அன்று முக்கியமாக இடம்பெறுகின்ற அந்த பாலாவி தீர்த்தத்திலிருந்து பாலாவி கரையிலிருந்து நீர் எடுத்து வந்து அங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற அந்த நிகழ்வின் போது ஏராளமான மக்கள் பங்கு பெற்றும் பொழுது ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுற அசௌகரியங்களை தடுக்கும் வகையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற வகையிலே பல்வேறுபட்ட வசதிகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. போலீசாரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக முப்படையினரின் பாதுகாப்பும் மற்றும் விசேட போலீஸ் அதிரடி படையினரின் பாதுகாப்பும் விசேடமாக இந்த வருடம் கோரப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் வருகின்ற பொதுமக்களுக்கு எவ்விதமான அசௌகரியமின்றி அவர்கள் கோயிலிலே கடமைகளிலே ஈடுபடுவதற்குரிய ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வருடமும் நாங்கள் கடந்த வருடத்தை போன்று 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதனால் அந்த வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பினை ஏற்படுத்தும் மூலமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை தனியார் போக்குவரத்து சபையினுடன் இணைந்து கூட்டு போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கை முழுவதும் இருக்கின்ற பக்தடியார்கள் மன்னார் திருக்கதி சிவராத்திரி உற்சவத்திலே கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடன் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திருக்கேஸ்வர ஆலயத்திலே வருடம் மிகப்பெரிய அளவிலே இலங்கையிலிருந்து முழு எல்லா மக்களும் வந்து தரிசித்து இந்த சிவராத்திரி விழா நடைபெற்று வருகின்றது. இம்முறையும் இந்த சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறுவதற்கேற்ற ஒழுங்குகள் திருப்பணி சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய கூட்டத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டு எல்லாருடைய ஒத்துழைப்புடனும் செயல்படுத்த இருக்கின்றோம். விசேடமாக திருக்கேஸ்வர ஆலய திருப்பணி சபை மூலமாக அங்கே கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மேளவாத்தியங்கள் அதைவிட வேறும் பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடைபெறும். அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே 6 கால பூசைகள் காலையிலிருந்து அடுத்த நாள் காலை மட்டும் பூசைகள் நடைபெறும். விசேடமாக லிங்கோத்சவ பூசை இரவு 12 மணிக்கு நடைபெறும். அதில் கிட்டத்தட்ட 7 குருக்கள் மேலிருந்து அந்த லிங்கோத்சவ பூசையை செய்வார்கள். அது ஒரு பக்தர்கள் அவரை ஒரு மிகவும் புனிதமாக நினைத்து அந்த நேரத்திலே நித்திர முடித்திருந்து அந்த விசேட பூசையிலையும் பார்த்து கொள்வார்கள். இதை விட இன்னும் விசேடமாக நடக்கின்றது. அங்கே உள்ள பாலாவி புனித தீர்த்தக்கணியிலிருந்து நீர் எடுத்து வந்து தலையிலே அங்கேயே குளித்து விட்டு ஈர உடுப்புடன் நீர் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு சிவலிங்கத்துக்கு ஊட்டி தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள். உரிய உணவு தேநீர் மற்றும் குடிநீர்கள் போன்ற விடயங்களும் எல்லாம் செயல்படுத்தப்படும். பக்தர்களுக்கு அடியார்களுக்கு எந்த அசௌகரியங்களும் ஏற்படாது எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முறையும் இந்த விழா சிறப்பாக நடைபெற சிவன் அருள் புரிவார்.